தெரியல. ஏதோ பேச ஆரம்பிச்சு மைக் எடுத்துட்டு, இப்போ எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. நிச்சயமா இது வந்து எங்கேயோ அமெரிக்கால பெய்ற மழைக்கு இங்கே கொடை பிடிக்கிறானுங்கன்னு கிண்டல் பண்ணுற ஒரு கன்டென்ட்டு தான். ஸோ இது கொடை பிடிக்கிற மாரி தான் இருக்கும். அதனால இந்த மாரி மழைக்கு கொடை பிடிக்காதவங்க எல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். என்ன இப்போ வந்து இந்த இப்போ வந்து ட்ரெண்டில் பேசணும் அப்படின்றதுக்காக பேசல. இதை நம்ம பல தடவை பேசியிருக்கோம். நிலம் அப்படின்ற ஒரு சீரீஸில் வந்து 2 எபிசோடோ 3 எபிசோடோ இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனையை பற்றிலாம் நம்ம பேசியிருக்கோம். இப்போ வந்து ஈரானுக்கும் இஸ்ரேல் அண்ட் யுஎஸ்க்கும் நடக்கிற போர் வந்து ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. எப்போவுமே எனக்கு தெரிஞ்ச அறிவுக்கு எட்டின வரைக்கும் ரொம்ப நாளாக நான் யுஎஸை திட்டிகிட்டு இருக்கோம். அவங்களுடைய ஏகாதிபத்தியத்தை இங்கிலீஷில் வந்து இம்பீரியலிசம்னு சொல்லுவோம். அதாவது அவன் வந்து பெரிய நாடாக இருப்பான். சின்ன சின்ன நாட்டெல்லாம் அவனுக்கு சாதகமாக இருக்கிற லீடர்ஸ் வர வரைக்கும் போட்டு அடிப்பான். அது டெமோக்ரஸியில் இருக்கோ இல்லையோ அடித்து தான் பக்கத்தில் வச்சுக்குவான். தனக்கு தேவையான பப்பட்டை வந்து வச்சுக்கிட்டு அவனுக்கு தேவையானதை நடத்துவான். இது வந்து இப்போ நடக்கிறது இல்லை, முன்னாடியே அப்படி தான். இப்போ இங்கேயே வந்து இந்த குறுநில மன்னர்கள் தான் இருந்தவங்க எல்லாரையுமே காலி பண்ணது யாருன்னா, அந்த பெருசு பெருசாக இருந்த சோழர்களும் பாண்டியர்களும் தான். இப்போ வேல்பாரி சேர்த்ததுக்கு காரணம் வந்து கிட்டத்தட்ட சேரர், சோழர், பாண்டியர் 3 பேருமே சேர்த்து தான் வேல்பாரியை கொண்ட மாதிரிலாம் கபிலர் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு. ஔவையார் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து வேல்பாரியில் வர கதை மட்டும் அப்படின்னு இல்லை. இது எப்போவுமே நடக்கிறது தான். ஆனால் இப்போ நடக்கிற பிரச்சனை வந்து இதை விட பெரிய பிரச்சனையாக இருக்குது. எனக்கு இந்த அறிவு இத்தனை நாளாக எட்டாத ஒரு ஆளாக தான் நானும் இருந்திருக்கேன். யுஎஸ்ஏ ஒருத்தனுக்கு பப்பேட்டா வேலை செய்கிற மாதிரி தோண ஆரம்பித்து இப்போ அதுக்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள்லாம் புரிய ஆரம்பிக்குது. இதுக்கு முடிவே இல்லை போல், அந்த மாதிரி இருக்குது. இப்போ அவனே யார்ட்டையும் சிக்கிட்டு இருக்கான். அவன் வந்து யாரோ ஒருத்தன் சொல்கிறத அவன் பண்ணிகிட்டே இருக்கான். இப்போ யுஎஸ்ஏல வந்து சில வருடங்களாக வெனிசுலா சரி, இப்போ ஈரான் மேலே தொடுத்திருக்க போராக இருக்கட்டும், ஆப்கானிஸ்தான் போர் வரைக்குமே மக்கள் வந்து திரண்டு வந்து வீதியில் வந்து என் பணத்தை கொண்டு போய் வாரில் போடாத, என் உயிரை உன்னோட புகழுக்காகவும் பேருக்காகவும் உன்னோட பேராசைக்காக எங்கள் உயிரை கொடுத்துடாதன்னு அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அது ரொம்ப தீவிரமாகவே இருக்குது. ஈரான் விஷயத்தில் மக்கள்லாம் ஓரளவுக்கு முடிச்சிடுறாங்க. நிறைய பேருக்கு இன்னும் என்ன புரியுதுன்னா, இதில் வந்து இஸ்ரேல்னு ஒரு ஹிடன் அஜெண்டா ஒன்று இருக்குது. அவனுடைய பங்கு வந்து ஈரான் விஷயத்தில் ரொம்ப அதிகமாக தெளிவாக தெரியுது. இத்தனை நாளாக வந்து யூஎஸ் தொடுக்கிற எந்த போர்லேயுமே வந்து இஸ்ரேல் இவ்வளோ நேரடியாக வந்து உள்ளே இன்வால்வ் ஆனதில்லை. ஆனால் இப்போ இன்வால்வ் ஆகிருக்கு. எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரேலுக்காக நீ ஏன் வார்க்கு போகிறேன்னு ப்ரெஸ்லேயே வந்து செனட்டர்ஸ் கிட்ட, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் கிட்டலாம் அந்த மினிஸ்டர்ஸ்கிட்ட டைரெக்டாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. மழுப்பலான பதில்கள் தான் வருது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது என்னென்னா வந்து இந்த ஐடியாவை ஈரான்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது அப்படிங்கிற ஐடியாவை வந்து பப்ளிக்காக ஓப்பனாக பேசுனதும் நெதன்யாகு தான், இஸ்ரேலுடைய அதிபர் தான். இதற்கு முன்னாடி சதாம் ஹுசேன் கிட்ட வந்து ஒரு வெப்பன் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அதே தான், அணு ஆயுதத்தை வேறு பேரில் சொல்லுவாங்க. WM மாஸ் டிஸ்ட்ரக்ஷனா WMD அப்படின்னு போடுவாங்க. சதாம் ஹுசேனை காலி பண்ணிட்டா நமக்கு எந்த த்ரெட்டுமே கிடையாது. அவரை வெட்டோம்னா நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸ்க்கே பிரச்சனை. அவரோட டிக்டேட்டர்ஷிப்பில் அவங்க மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேரை கொல்றாரு, நியூக்ளியர் வெப்பன்ஸை ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. இது யாருக்குமே நமக்கு வந்து நல்லதில்லை அப்படின்ற ஒரு விஷயத்த ஓப்பனாக பேசினதும் அதே ஆள் தான், அதே இஸ்ரேல் அதிபர் நெதன்யாகு தான். 1993லேருந்து அவர் அதிபராக இருக்கார், நாங்கள் ஆட்சியில் இருக்கார். இது மட்டும்தான் இஸ்ரேல் பண்ணுச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை. 1963 வந்து ஜான் எஃப் கென்னடி வந்து கொல்லப்படுறாரு. ப்ராட் டே லைட்டில் வந்து காரில் வந்துட்டு இருக்கும்போது
ஊர்வலமாக வந்துகிட்டு இருக்கும்போது கொல்லப்படுறாரு. ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஆஸ்வால்டுன்னு. அவனோட விக்கிபீடியாவில் இப்போ நீங்கள் தேடி பாருங்களேன், ஜான் எஃப் கென்னடியை கொன்னவன் யாருன்னு தேடி பாருங்கள். விக்கிபீடியாவை நம்பாதவங்க எந்த ஒரு சோர்ஸ் மெட்டீரியலாக இருந்தாலும் போய் தேடி படிச்சுக்கலாம். அவர் வந்து ஒரு ரிட்டையர்டு மிலிட்ரி பர்சனல், சோவியத்தில் இருந்திருக்காரு. அங்கேருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தார். இந்த மாதிரி சோவியத் லிங்க்ஸோடு தான் ஆஸ்வால்டு இருப்பார். ஆஸ்வால்டு வந்து பக்கத்தில் இருக்க அப்பார்ட்மெண்ட்டில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணிவிட்டு ஆஸ்வால்டை வந்து இப்போ வரைக்கும் ட்ரையலுக்கே கூப்பிட்டு போகல. கொஸ்டின்ஸ் கேட்கல ஆஸ்வால்ட் கிட்ட. கொஸ்டின் கேட்குறதுக்கு கோர்ட் ரூமில் உள்ளே கூப்பிட்டு வராங்க. இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து அவனை கொல்றாரு. அவர் பேர் ஜாக் ரூபி. அந்த மாதிரி வரும். இவங்களுக்கு புரியல, ஏன்டா பண்ண அப்படின்னு கேட்டால், கோவத்தில் பண்ணிட்டேன், எனக்கு வந்து மிஸ்ஸஸ் கென்னடி அவங்களுக்கு வந்து நான் அவங்களுக்காக இதை பண்ணேன், அவங்களுக்கு டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் இன்னும் அவர் என்ன சொல்கிறாருங்கிறத கொஞ்சம் நான் என்ன சொல்லியிருக்காரு ஆக்சுவலாங்கிறத கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். அவர் கொண்டுட்டாரு. அவன்கிட்ட ஒரு கொஸ்டின் கூட கேட்டு இவங்களால் பதிலை வாங்க முடியல. அவன் ஏன் கொண்டானே இப்போ வரைக்கும் தெரியல. ஒரு வருஷம் கழிச்சு, ஒரு வருஷமா கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே, 5 வருஷம் ஆனதுக்கப்புறம் ஒரு வீடியோகிராஃபர் வந்து ஒரு ஃபுல் ஃபுட்டேஜ், கென்னடியை கொன்ன ஃபுல் ஃபுட்டேஜை வீடியோ எடுத்திருக்கான் அந்த ஆள். அவன் கொண்டு போய் ஒரு டிவி சேனலில் 5 மில்லியனுக்கும் என்னமோ காசுக்கு விற்றுட்டான். கேட்டால், நான் அந்த மாதிரி தற்செயலாக அப்பார்ட்மெண்ட்டில் வந்து கேமரா வச்சுருந்தேன், ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன், இதை என்னால் ஷூட் பண்ணிட்டேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கொடுத்தா பிரச்சனையில் மாட்டிக்குவேன்னு நான் வந்து யார்கிட்ட கொடுக்காம விட்டேன்னு ஒரு சேனலுக்கு ரிலீஸ் பண்ணி பயங்கரமாக காசு பார்த்துட்டான். அது எப்படி 1963 வந்து நியூஸ் சேனல்ஸ் நடத்துகிறவனுக்கிட்டேயே வந்து கேமரா இருக்காது, ஆனால் இவன்கிட்ட கேமரா இருந்திருக்கு. கரெக்டான டைமில் கரெக்டான ஆங்கிளில் வச்சு ஃபுல்லாக வீடியோ எடுத்திருக்கான். இப்போது இந்த ஆள் ஒரு ஜூ, வீடியோ எடுத்த ஆள். அந்த ஆஸ்வால்டு ஜூ கிடையாது, ஆனால் ஆஸ்வால்டை ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கொல்றாருல ரூபி, அவர் ஒரு ஜூ. இப்போது அவன் எதுக்காக கொன்னான்னு யாருக்கும் தெரியாது. அவனை பேச வைக்கக்கூடாதுன்னு ஒரு ஜூ போய் கொண்டிருக்கான். இந்த ஃபுல் மேட்டர் தெரிஞ்சு கேமராவை செட் பண்ணி ஆங்கிளில் கரெக்டான ஆங்கிளில் வச்சு ஃபுல் ஃபுட்டேஜை ஒரு ஜூ வந்து படம் எடுத்திருக்கான். இது வந்து ஜான் எஃப் கென்னடியில் மட்டும் ஜூஸோட இஸ்ரேலோட லிங்க்ஸு. பட் கொல்றதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இஸ்ரேல்கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு, அவனுக்கு ரொம்ப தீவிரமாக இதில் இறங்கிட்டானுங்கன்ற மேட்ரு கென்னடிக்கு தெரியும். கென்னடி அதை பிளாக் பண்ணுறதுக்கான வேலைகளை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதுதான் நடந்திருக்கு. அதே மாதிரி ஒரு டெக்ஸஸ் சிட்டிசன் கவுன்சில் தான் வந்து கென்னடியை அந்த வழியாக கூட்டிகிட்டு வர்றது. அந்த கவுன்சிலில் ஒரு மெம்பராக இருக்கிறது ஒரு ஜூ கமிட்டி தான். ஸோ இந்த வழியில் கென்னடி அன்னைக்கு வரணுன்றதை டிசைட் பண்ணதும் அந்த கமிட்டிலையும் ஒரு ஜூ ஆர்கனைசேஷன் இருக்குது, அமெரிக்கன் ஜூ ஆர்கனைசேஷன் இருக்குது. இதுதான் கென்னடி மேட்டரில் இவங்க பண்ண விஷயம். இதுக்கப்புறம் இவங்களை தடுக்கவே முடியல. இவங்க நியூக்ளியர் வெப்பனை பில்ட் பண்ணதை வந்து யாராலையும் தடுக்கவே முடியல. எந்த நியூஸ்லேயுமே இஸ்ரேல்கிட்ட எவ்வளோ நியூக்ளியர் வெப்பன் இருக்குன்னு யாரும் பேச மாட்டாங்க. ஈரான்கிட்ட இருந்தது பேசுவோம், ஈராக் கிட்டே இருந்ததுன்னு பேசுவோம், ரஷ்யா கிட்டே இருக்குதுன்னு பேசுவோம், நார்த் கொரியாவில் இருக்குதுன்னு பேசுவோம், சைனா கிட்டே இருக்குதுன்னு பேசுவோம். இவங்க யார் யாரெல்லாம் கை காட்டுறாங்களோ அவங்களெல்லாம் வந்து இந்த ஐஇஏ இருக்குது, அவன் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணல, இவனுங்க அலோவ் பண்ண மாட்டானுங்க அப்படின்னு தான் பேசுவான். ஆனால் இஸ்ரேல்கிட்ட இருக்கிறது வந்து எந்த பிஆர்லேயுமே வராது, இந்த பொது வெளியில் வரமாட்டேங்குது. இப்போ கூட வந்து துபாயில் குண்டு போட்டதுக்கப்புறம் துபாய் வீடியோஸ் வருது. ஈரான் எவ்வளோ இன்ஹியூமனாக துபாயில் குண்டு போடுறான், கத்தாரில் குண்டு போடுறான் அப்படின்னு நியூஸ் வருது. ஆனால் டெஹ்ரானில் என்ன நடக்குதுன்னு பெருசாக நியூஸ் வர மாட்டேங்குது, ட்விட்டரில் வரமாட்டேங்குது. கிட்டத்தட்ட 190 குழந்தைங்க செத்துருக்காங்க. இவனுங்களுக்கு வேலையே குழந்தைய கொள்வது தான். குழந்தைங்கள மட்டும்தான் டார்கெட் பண்ணி கொள்கிறானுங்க. ஆந்த்ரோபிக் ஏஐ யூஸ் பண்ணி தான் வந்து சைட்ஸ் எல்லாம் டார்கெட் பண்ண தான் போட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது கரெக்டாக ஒரு ஸ்கூலை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணியிருக்கேன். இப்போது நான் வந்து யார் மேலே சந்தேகப்படுறதுனே எனக்கு தெரியல. ஸோ ஜான் எஃப் கென்னடி மர்டரில் இந்த மாதிரி லிங்க்ஸ் இருந்திருக்கு. பட் அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, ஜான் எஃப் கென்னடி மர்டரை பேஸ் பண்ணி JFKன்னு ஒரு படம் வருது. அந்த படத்தில் இந்த மேட்டர் எதுவுமே இல்லை. அந்த படத்தில் வந்து ஆஸ்வால்டுன்னு ஒருத்தன் கொல்றான், அதுக்கு பின்னாடி அவன் எப்படி பிளான் பண்ணான், அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இதெல்லாம் இருக்கே தவிர இவ்வளோ பெரிய பூசணிக்காவை மறைச்சிட்டு ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படம் வந்து பயங்கர ஹிட்டு. ஏன்னா அது ஒரு சிம்பத்தி க்ரியேட் பண்ணுற ஒரு படம். அவங்களோட
ரன்னிங் பிரசிடெண்ட்டை வந்து டேர்மில் இருக்கிற பிரசிடெண்ட்டை கொல்றதெல்லாம் முக்கியமாக எவ்வளோ சீரியஸான விஷயம், எவ்வளோ எமோஷ்னலான விஷயம். அதை படம் எடுத்து காசு பார்த்துட்டானுங்க. அந்த படத்தோடைய ப்ரொடியூசர் இஸ் அ ஜியூ. அதுவும் மட்டும் இல்லாமல் அப்போ இருந்த அந்த இஸ்ரேலுடைய அந்த இன்டெலிஜென்ட் விங் இருக்கும் மொசாட்னு, அதோடைய ஸ்பையாகவும் வேலை செஞ்ச ஒரு ஆள், ஒரு பில்லியனர். அவன் எடுத்த படத்தில் அவன் எப்படி அவனை பற்றியே வந்து லிங்க்ஸ் இருக்கிறதுலாம் போடுவான். அந்த படம் தான் இன்றைக்கி வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஜான் எஃப் கென்னடி மர்டருக்கான ஒரு சிறந்த டாக்குமெண்டேஷன் மெட்டீரியலாக இருக்குது. அதில் ஒரு லிங்க்ஸ் கூட அதில் இருக்காது. எப்போயோ நடந்துச்சு. சரி, செப்டம்பர் 11 அட்டாக்ஸில் இஸ்ரேலோட லிங்க் இருக்குது. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இதே மாதிரி 2 ட்வின் டவர் பிளேன் வந்து இடிக்க போகுதுன்றதை தெரிஞ்சு ஒரு கேமராவை வச்சு இதை ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடின ஒரு 5 பேர் இருந்திருக்கானுங்க. அன்றைக்கி அந்த ட்வின் டவர் விசிபிலிட்டியில் இருக்கிற மாதிரி இது நடந்திருக்கு. ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதை ஃபுல் ஃபுட்டேஜை கவர் பண்ணி பாட்டு போட்டு டான்ஸ் ஆடின ஒரு 5 பேரை ஒரு அம்மா பார்த்துட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருக்கு. இவனுங்க என்ன அங்கே வெடிச்சிக்கிட்டு இருக்கு, இவனுங்க சண்டை போட்டுட்ருக்கானுங்க, ரொம்ப டவுட்ஸாக இருக்குன்னு கூப்பிட்டு வச்சு ஃபுல்லாக பாஸ்போர்ட்டை செக் பண்ணுறானுங்க. எல்லாருமே ஜூஸு. ஒரு மூவிங் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறதா சொல்கிறானுங்க. ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியுது அந்த மூவிங் கம்பெனியும் வந்து மொசாடோடைய ஃபண்டட் மூவிங் கம்பெனி. இந்த இஸ்ரேல் இன்டெலிஜென்ஸோட மொசாடோட ஃபண்டட் கம்பெனி. இவனுங்க 5 பேர் எதுக்கு வந்தானுங்கன்னு கேட்டால் டிஃப்ரெண்ட் ரீசனுக்கு உள்ளே வந்திருக்கானுங்க. பாலிகிராஃப் டெஸ்ட்டில் எல்லாருமே ஃபெயில் ஆகிருக்கானுங்க. பாலிகிராஃப் டெஸ்ட்னால் உண்மையை கண்டறியும் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம கொஸ்டின் கேட்போம், அவன் உண்மையை சொல்கிறானா இல்லையான்னு பக்கத்தில் வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருப்போம் சிஸ்டம் வச்சு. எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆகிருக்கானுங்க. அவனுங்க 5 பேர் வந்து ஃபண்டு பண்ணது எல்லாமே யாருன்னு தெரிஞ்சு போச்சு, கண்டுபிடிச்சிட்டானுங்க. என்னன்னு தெரியல, ஒரு 10 நாள் இன்வெஸ்டிகேஷன் நடக்கலை. இவனுங்களெல்லாம் திருப்பி டீப்போர்ட் பண்ணி இஸ்ரேலுக்கே அனுப்பிச்சிட்டானுங்க. இப்படி எங்கேயாவது நடக்குமான்னு எனக்கு தெரியல. இவனுங்க மேலே ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. இவனுங்க எங்கேருந்து வந்தானுங்க, எதுக்கு இந்த வேலையை பார்க்குறானுங்க, எதுக்கு இந்த விஷயத்தை போய் எப்படி செலிப்ரேட் பண்ண முடியும்னு டவுட் இருக்கும்போது இவனுங்களை ஃப்ளைட் ஏற்றி யாராவது டீப்போர்ட் பண்ணி அவன் சொந்த ஊருக்கே அனுப்புவியா? இது எப்படி திருப்பி பிடிப்ப? சரி, இதை வந்து பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் டெரரிஸ்ட் தான் பண்ணுறாங்க அப்படின்னே வச்சுக்கோமே. நீங்கள் நல்லா தேடி பாருங்கள். ஃபஸ்ட்டு க்ளூ எங்கே கிடைக்குதுன்னா 2 பாஸ்போர்ட் கையில் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னா, ஒரு பிளேன் வந்து கிராஷ் ஆகிரும். கிராஷ் ஆன பிளேன் பக்கத்தில் நடந்து போனோடனே 2 பாஸ்போர்ட் கீழே இருக்குமா, அதை எடுப்பாங்களாம். எந்த பேஜஸை பேர்ன் ஆகாமல் ஒரு 2 பாஸ்போர்ட் கிடச்சிருக்கு. அதை வச்சு தான் இவங்க வந்து இது அல் கொய்தா அப்படின்னு டிசைட் பண்ணுறானுங்க. ஒரு பிரேக்கிங் ட்ரூத் என்னென்னா, கடைசி வரைக்கும் ஒசாமா வந்து எங்கேயுமே இந்த செப்டம்பர் 11 அட்டாக்குக்கு நான் தான் காரணம், அல் கொய்தா தான் காரணம்னு இது வரைக்கும் சொல்லவே இல்லை. இவனுங்களாம் இன்டர்பிரேட் பண்ணி மாற்றி மாற்றி வர்றது. ஸோ இது ஒரு லிங்க். இது ஒரு மேட்ரான்னு கேட்டால் இல்லை. இந்த 5 பேரும் இஸ்ரேலுக்கு போனதுக்கப்புறம் அங்கே ஒரு லோக்கல் சேனலில் இந்த மாதிரி ஒரு அட்டாக் வரப்போகிறதுன்னு நாங்கள் கெஸ் பண்ணி தான் இந்த வீடியோ ஃபுட்டேஜ் அன்றைக்கி வச்சு எடுத்தோன்றதை சொல்லிட்டானுங்க. சரி, இந்த வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் வந்து லாரி சில்வெஸ்டன் அப்படின்னு ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, 6 மாதத்துக்கு முன்னாடி செப்டம்பர் 11 அட்டாக்குக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி லீஸுக்கு 2 பில்டிங் எடுக்கிறாரு. ரொம்ப சாதாரணம். அமெரிக்கன் ஜூவிஷ் எல்லாம் பயங்கர பில்டியனராக இருப்பாங்க. இவரும் ஒரு ஜூவிஷ். 2 பில்டிங்கை லீஸ்க்கு எடுக்கிறவர் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற இன்சூரன்ஸை போடுறாரு. ஒவ்வொரு பில்டிங்கையும் சம் 3.5 மில்லியனுக்கு வந்து இன்சூரன்ஸ் போடுறாரு. எப்படி அவ்வளோ கரெக்டாக அவருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியல. 2 பில்டிங் 6 மாதத்துக்கு முன்னாடி வாங்குறாரு, லீஸ்க்கு வாங்குறாரு. 3.5 மில்லியன் ஈச் பில்டிங்க்கு இன்சூரன்ஸ் போடுறாரு. டெரரிசம்க்கு ப்ரொடெக்ஷனுக்காக போடுறாரு. எல்லா நாளும் ரிலீஜியஸாக டெய்லி காலையில் பில்டிங்க்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வேலையை பார்க்குற ஆள். செப்டம்பர் 11 அன்னைக்கு ஒய்ஃபோட வற்புறுத்தலின் பேரில் டெர்மட்டாலஜி அப்பாயின்மெண்ட் இருக்குதுன்னு அன்றைக்கி மட்டும் நம்மால் எஸ்கேப்பு, பில்டிங்குள்ளே போகல. அட்டாக் நடந்துருச்சு. 2த்துக்கும் காம்பன்சேஷன் கேட்டு இன்ட்டு 2 டைம்ஸ் காம்பன்சேஷன் ஒவ்வொரு பில்டிங்க்கும் கேட்டு சண்டை போட்டு கேஸை போட்டு கடைசியில் 4.5 மில்லியன் கிட்டத்தட்ட வாங்கியிருக்காரு கோர்ட்டில் போயிட்டு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கிட்டேருந்து. அதை வச்சு புதுசாக ஒரு வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் கட்ட போகிறான்னு கட்டியிருக்காரு. இதுவும் இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாமே உண்மை தான். இப்போ கூட நம்ம தேடி பார்க்கலாம். அது வந்து நம்ம அது அவர் மேலே டவுட்ஸாக நம்ம எங்கே பார்க்க முடியும்னு எனக்கு தெரியல.
பட்டு இந்த கோயின்சிடென்ஸ் எப்படி நடக்கும்னு எனக்கு தெரில. அது இவ்வளோ பெரிய விஷயத்தில் அந்த பில்டிங் சாயறதுலலாம் நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ ஃப்ளைட்டு கிராஷ் ஆச்சுன்னா பில்டிங் வந்து ஒரு பக்கமாக தான் சாயும். ஃப்ளைட்டு டுவர்ட்ஸ் அந்த ஃப்ளைட்டோட டைரெக்ஷனில் தான் சாயணும். அது எப்படி மேலேருந்து கீழே விழும். ஸோ கிரவுண்ட்லேருந்து பாம் பிளாஸ்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஃபுல்லாக எப்படி தரமட்டம் ஆகும் அப்படின்ற டவுட்ஸ் எல்லாம் முதலேருந்தே இருக்குது. அந்த கான்ஸ்பிரசிலாம் இருக்குது. பட்டு ஏன்னா இந்த மேட்ருக்கு அப்புறம் தான் ஒரு குளோபல் இஸ்லாமிக் ஹேட்ரடுன்னு ஒன்று டெவலப் ஆகிருக்கு. நம்ம வந்து பாகிஸ்தானில் இருக்கிறவங்கள வந்து தீவிரவாதியாக பார்க்கக்கூடிய அந்த மைண்ட் செட் வந்து எக்ஸ்பொனன்ஷியலாக க்ரோ ஆனது இந்த செப்டம்பர் 11 அட்டாக்ஸ்க்கு அப்புறம். இதை ஏன் இவன் பண்ணியிருக்கக்கூடாது? ஏன்னா இவனுக்கு வந்து அந்த லேண்டு வேணும். நான் வந்து பக்கத்து வீட்டுக்காரன் இடத்துல போய் உக்காந்து இது ஏன் இடம்னு ப்ரூவ் பண்ணணும்னா 2 விஷயம் பண்ணணும். ஒன்று, அந்த இடம் என்னோடதுன்னு ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸாக கொண்டு வந்து கொடுக்கணும். இவன் கொடுக்குறான் என் பைபிளில் ப்ராமிஸ்டு லேண்ட் அதுன்னு. ப்ராமிஸ்டு லேண்டு ப்ராமிஸ்டு லேண்டு ப்ராமிஸ்டு லேண்டுன்னு எந்த ஜீவோ கேட்டிங்கனாலும் இப்போ வரைக்கும் சொல்லுவானுங்க. 2வது, இவன் யோகியம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும். இவனே ஒரு யோகியம் இல்லை, இவன் இதெல்லாம் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இவன் ஒன்றும் அவ்வளோ நல்லவன் கிடையாது, அதனால் இவனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண வேணான்ற ஒரு மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணணும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு. இதை தான் இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் வந்து முஸ்லீம் ஹேட்டடை வளர்த்ததன் மூலமாக இவன் ஸ்ட்ராங்காக பாலஸ்தீன லேண்டில் உக்காந்துட்டான். முதல்ல இவன் வந்து 1948 இஸ்ரேல் வந்து ஒரு லேண்டாக டிக்ளேர் ஆகுது. பிரிட்டிஷோட சப்போர்ட் இல்லாமல் இது நடந்திருக்காது. வேர்ல்டு வார் 2 ஜூவிஷ் பீப்புளோட ஃபண்டிங் இல்லாமல் யுஎஸ்ஓ இல்லை வந்து யூகேவோ இவங்களோட ஆளுங்க வந்து டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணாமல் வேர்ல்டு வாரில் அவனுக்கு ஜெயிக்க முடியாதுன்னு நினச்சானுங்க. ப்ராமிஸ் பண்ணானுங்க. யார்கிட்ட கேட்டு ப்ராமிஸ் பண்ணானுங்கன்னு தெரியல. ஸ்டேட்டாக வந்து டிக்ளேர் பண்ணிட்டானுங்க. அப்போ வந்து இவனுங்களோட மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பேங்க் ஃபுல்லாக வந்து பாலஸ்தீன்ட்டாக இருக்கும், காசா ஃபுல்லாக இருக்கும், மேலே ஒரு ரீஜன் ஃபுல்லாக வந்து பாலஸ்தீன்ட்ட தான் இருந்தது. பார்டரே டிக்ளேர் பண்ணாமல் தான் ஸ்டேட்டை வந்து டிக்ளேர் பண்ணானுங்க. பார்டர் மென்ஷன் பண்ணல, டிஃபைனே பண்ணல. கொஞ்சம் கொஞ்சமாக இவனுங்க பிளானே அதுதான். கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஊடுருவி முதல்ல ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனை ஆரம்பித்து அந்த ஆர்கனைசேஷன் மூலிமா அங்கே இருந்த பிரிட்டிஷ் எம்பசி எல்லாம் காலி பண்ணியிருக்கானுங்க. அதுக்கு முன்னாடி டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் ஹெட் குவார்ட்டர்ஸாக ஒரு ஹோட்டல் ஒன்று இருந்திருக்கு, அந்த ஹோட்டலை காலி பண்ணுறது. அப்போவே வந்து இப்போ நீங்கள் வந்து பாலஸ்தீன்ஸை வந்து விரட்டுறதுக்குன்னே சில ஆர்கனைசேஷன்ஸை வச்சு விரட்டி ஓட விட்டுருக்கானுங்க. அன்றைக்கி ஓடினவங்க இன்றைக்கி வரையும் ஓடிட்டு தான் இருக்காங்க. இவனுக்கு அந்த ஹேட்டட் கிரியேட் பண்ணுறதுல என்ன அப்படி ஒரு 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 ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்குன்னா, இவனுக்கு அந்த இடத்த விட்டு நகரக்கூடாது. இவனை ஏன் ஹிஸ்டாரிக்கலாக மொத்த பேருமே விரட்டி விட்ருக்கானுங்க அப்படின்னு இப்போ நம்மளை யோசிக்க வைக்குது. இவனுங்க பல வருஷமாகவே யூரோப்பில் யாருமே இவங்களுக்கு இடம் கொடுக்காம தான் இருந்திருக்கானுங்க. எல்லா பக்கமும் அலைஞ்சிருக்கானுங்க. கடைசியாக ஜெர்மனியில் மாட்டியிருக்கானுங்க. நம்ம ஹாலோகாஸ்ட்டில் நடந்ததெல்லாம் என்றைக்குமே சப்போர்ட் பண்ணவே போகிறதில்ல. ஆனால் வந்து இவனுங்களை யாருமே இது வரைக்கும் சேர்த்துக்கிட்ட ஒரே ஆளுங்க அரப்ஸ் மட்டும்தான், பாலஸ்தீன்ஸ் மட்டும்தான். ஆனால் அவனுங்களுக்கு இவனுங்க என்ன பண்ணானுங்கன்னு யோசித்தா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்தியாவுக்கு வர்றதா கேள்விப்படுறேன். இந்தியாவில் வந்து செட்டில் ஆகிறானுங்க. இந்தியாவில் வந்து ட்ரெக்கிங் போகிறானுங்க. ஹிமாச்சலில் மினி இஸ்ரேல்னு ஒரு வில்லேஜ் இருக்குது. அங்கே ஃபுல்லாக ஹெப்ரிவில் இருக்கான். ரெஸ்டாரண்ட்ஸ் ஃபுல்லாக இஸ்ரேல் ரெஸ்டாரண்ட்ஸாக இருக்கான். ஜூவிஷ் ஃபுட்டாக கிடைக்குதான். அங்கே வந்து ரேசிசம் ஃபாலோ பண்ணுறானுங்க. இந்தியன்ஸை சில ஃபங்க்ஷனுக்கு உள்ளே விட மாட்டுறானுங்க. இவனுங்க எங்கெல்லாம் கேங்காக இருக்கானுங்களோ அங்கே யாரையுமே ஃபாரினர்ஸையும் அலோவ் பண்ணுறதில்ல, முக்கியமாக இந்தியன்ஸ் அலோவ் பண்ணுறதில்ல அப்படின்றானுங்க. இது எல்லாத்துக்கும் பின்னாடி இஸ்ரேல் இருக்கிற ஒரு பிக்சர் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டுருக்கு. சதாம் ஹுசேனை வந்து சொல்கிற வீடியோ இப்போயும் இருக்குது. நெதன்யாகு சொல்கிறது, சதாம் ஹுசேன்கிட்ட வந்து ஒரு பெரிய நியூக்ளியர் வெப்பன் இருக்குது, அவரை காலி பண்ணணும், அவரை காலி பண்ணால் நாங்கள் பீஸ்ஃபுல்லாக இருந்துருவோம். இப்போ வந்து கமேனியை வந்து காலி பண்ணிவிட்டு ஈரான்கிட்ட இருக்கிற நியூக்ளியர் வெப்பனை வந்து நியூட்ரலைஸ் பண்ணிட்டா நம்ம உலகம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அதே நெதன்யாகு சொல்கிறாரு. நெதன்யாகு சொன்னால் யூஎஸ்ஸை செய்கிறாங்க. இதுதான் இத்தனை நாளாக நடந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் நடுவில் யாசர் அரஃபத் கிட்ட வந்து ரூபின்னு ஒரு இஸ்ரேல் பிரசிடெண்ட் வந்து பீஸ் டீல் சைன் பண்ணுறாரு. அது வந்து ஆஸ்லோ அக்கார்ட்ஸ்ன்னு இருக்கும், கிளின்டனோட டைமில், பில் கிளின்டனோட டைமில். அவரை டார்கெட் பண்ணி கொன்னானுங்க. ஏன்னா அவனுங்களுக்கு பீஸ் டாக்லாம் வேணாம், அவனுங்களுக்கு அதெல்லாம் செட் ஆகாது, அவனுங்களுக்கு ப்ராமிஸ்டு லேண்டு வேணும். கொன்னுட்டு இன்னொரு ஆளை போட்டு அதுக்கப்புறம் அவனுங்களோட வேலையை திரும்ப அக்ரெசிவாக கண்டினியூ பண்ண ஆரம்பித்தானுங்க.
யாசர் அரஃபத் இருக்கும்போதே இதெல்லாம் நடந்துருச்சு. அவர் வந்து பிஎல்ஓவோட ஹெட்டாக இருந்தார் அப்போது. இப்போது ஒரு விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு வந்து அவங்களோட விஷன் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அது வந்து நம்மளுடைய அகண்ட பாரத் மாதிரி ஒரு விஷன் வச்சுருக்கானுங்க, விச் இஸ் கிரேட்டர் இஸ்ரேல். டமாஸ்கஸ்லேருந்து ஜோர்டன் ஃபுல்லாக அந்த மேப் எடுத்து பார்த்திங்கன்னா பயமாக இருக்கும். அதில் வந்து ஈஜிப்டை பாதி தின்றுருக்கானுங்க டமாஸ்கஸ் வரைக்கும். இந்த பக்கம் அதாவது அவனுங்களுக்கு வெஸ்ட் பேங்கை தாண்டி ரிவருக்கு இந்த சைடு இருக்கிற பேங்க்ஸும் ஜோர்டானும் அவனுங்களோட தானா, மேலே இருக்கிறதும் அவனுங்களோட தானா, லெபனானில் பாதி, லெபனானில் ஃபுல்லாக நினைக்கிறேன். ஸோ அவனுங்களுடைய அகண்ட பாரத் விஷன் வந்து ரொம்ப தெளிவாக போயிட்டுருக்கு. அதை கனவு காண்டுட்டே இருக்கானுங்க, அதை பச்சை குத்திக்கிறானுங்க. அந்த கிரேட்டர் இஸ்ரேலை வந்து ஆர்மியில் எம்ப்ளமாக வச்சுருக்கானுங்க. அதெல்லாம் பார்த்தா நமக்கு புரியாது. இப்போ பார்த்தா எனக்கு புரியுது, அது கிரேட்டர் இஸ்ரேல் தான், இஸ்ரேல் இல்லை. எதனா வித்தியாசமாக இருக்கேன்னு பார்த்தா அது வந்து கிரேட்டர் இஸ்ரேல். இதுதான் எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண லேண்டு. இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் வாரு. நம்ம வந்து முஸ்லீம்ஸ் வந்து ஸ்பிரிச்சுவல் வார் பண்ணுறாங்கன்னு படத்துலலாம் காமிச்சு நம்ம ஏமாந்துக்கிட்டு இருக்கோம். பட் ஆக்சுவலாக பண்ணுறது இவனுங்க தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுறானுங்க. ஸோ இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னா, அது யூஎஸ்ஸாக இருக்கிறது வந்து மீனிங்லெஸ்ஸாக இருக்குது. எல்லாருமே படித்தவங்களாக இருக்காங்க யூஎஸில். எல்லாருமே எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு அது வந்து மீனிங்லெஸ்ஸாக இருக்குது இப்போது. அதை பெருசாக நம்ம வந்து நம்ப முடியல. அதுக்கு பின்னால் இவன் எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கான். இவன் தான் எனக்கு தெரிஞ்ச உலகத்தோட பிக்கெஸ்ட் த்ரெட்டாக எனக்கு இப்போ தெரியுறான். ஐயோ, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போ இவனுங்களாம் வந்து இப்போ சும்மா இஸ்ரேல் தான் அதுக்கு பின்னால் எல்லாம் இருக்குது அப்படின்னா, இப்போ ட்ரம்ப்பை போய் பிரெயின் வாஷ் பண்ணுற அளவுக்கு, கிளின்டனை போய் பிரெயின் வாஷ் பண்ணுற அளவுக்கு, இல்லை புஷ்ஷையோ ஒபாமாவையோ கூப்பிட்டு போய் பிரெயின் வாஷ் பண்ணுற அளவுக்கு இவனுங்களுக்கு தைரியம் இருக்கா? இல்லை இவங்களால பண்ண முடியுமா? ஏன்னா சிஸ்டமை ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம். ஏன்னா சிஸ்டம்குள்ளே இவனுங்க எங்கேயுமே இருப்பானுங்க, ஃபண்ட் பண்ணுற இடத்துல இருப்பானுங்க, பெருசாக அட்மினிஸ்டர் பண்ணுற இடத்துல இருப்பானுங்க. இப்போ அந்த 9/11 அட்டாக்ஸில் 5 பேரை திருப்பி டிப்போர்ட் பண்ணி அனுப்பும்போது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸாக இருக்கிறவன் ஒரு ஜீவ் தான், ஒரு இஸ்ரேலால் தான் இருந்தான். ஓகேங்களா? எப்படி பிரசிடென்ட்ஸ் எல்லாம் இதுக்கு ஈஸியாக ஒத்துக்க வச்சிட முடியுமான்னு கேட்டால், அங்கே தான் நம்மால் ஜெஃப்ரி எப்ஸ்டீனு, கிளென் மேக்ஸ்வெல் மாதிரி ஆளுங்கள்லாம் வரானுங்க. இப்போ கிளென் மேக்ஸ்வெல்லோடைய பேக்ரவுண்ட் வந்து ஒரு மொசாடோட ஸ்பையாக இருந்த ஒருத்தருடைய பொண்ணு தான். இப்போ இவனுங்க கூட்டிகிட்டு போய் அந்த ஐலாண்டில் வச்சு இவனுங்க பேசுகிற டீலே இப்போ குளோபலாக நடக்கிற இந்த வாராக இருக்கட்டும், இது ஈரானுக்கு அகெயின்ஸ்டான ஒரு மோட்டிவு, ஆப்கானிஸ்தானுக்கு அகெயின்ஸ்டான ஒரு மோட்டிவு, இல்லை 9/11 வந்து ஆப்கானிஸ்தான் வார், அதுக்கு அதே மாதிரி சதாம் ஹுசேன் அசாசினேட் பண்ணது, அதுக்கு முன்னாடி இவனுங்க லிபியாவில் பண்ண வேலை, இந்த மாதிரி வந்து மூளை செலவை பண்ணுறதுக்குன்னே ஜெஃப்ரி எப்ஸ்டீன் மாதிரி ஒரு ஆளை டூலாகவும், அதாவது கருவியாக பயன்படுத்திக்கிட்டு அங்கே கூட்டிகிட்டு போய் இந்த அஜெண்டாவெல்லாம் மண்டையில் திணிக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு டவுட்டும் நமக்கு வராமல் இல்லை. இது எல்லாமே ப்ரூவ்டு தான். இப்போ ஜெஃப்ரி எப்ஸ்டீன் யார், கிளென் மேக்ஸ்வெல் யார், அவங்களோட பேக்ட்ராப் என்ன, இதுக்கும் இஸ்ரேலுக்கும் சம்மந்தமே இல்லையான்னு கேட்டிங்கன்னா நிறைய சம்மந்தங்கள் ஓப்பனாகவே இருக்குது. இதை போய் தேடி எதையும் பார்த்தெல்லாம் கண்டுபிடிக்க தேவையில்லை, கல்வெட்டுலலாம் கிடையாது, ரொம்ப ஓப்பனாகவே தெரியும். இப்போ வந்து ஐஏஇஏ வந்து ஈரானில் வந்து போய் நிறைய தடவை, ஈரான் ஆல்ரெடி 5 தடவை எங்களை இன்வைட் பண்ணி நீ வந்து என்னை டெஸ்ட் பண்ணிக்கோ, எங்ககிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்கான்னு பார்த்துட்டு சர்டிஃபிகேஷன் பண்ணிக்கோன்னு இது வரைக்கும் கூப்பிட்டுருக்கு. அலோவே பண்ணாத ஒரு கண்ட்ரி யாருன்னா இஸ்ரேல் தான். இப்போவும் அவங்க ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, இங்கே எதுவும் நியூக்ளியர் பாம்போ நியூக்ளியர் வெப்பனோ கிடையாதுன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. ஆனால் இவனுங்களோட அஜெண்டாவை மாற்றிட்டானுங்க. முதல்ல கேட்டதுக்கு நாங்கள் வார ஆரம்பிக்கலன்னு நடுவில் வந்து இது வந்து இந்த வார் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்வானுங்க. இது வாரான்னு கேட்டால் நாங்கள் இதை வாரம் ஆரம்பிக்கல, அவங்க இதை வாரான்னு நினைக்கிறாங்க ஈரானில் அப்படின்வானுங்க. இது இப்படியே தான் போயிட்டுருக்கோம் போல். எவனை நம்புறது அப்படின்னு நமக்கு தெரியல. பட் இது பின்னாடி போக போக இதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி வந்து இருக்குது. நிலம் இல்லாமல் அலையிற ஒரு கூட்டமாக இருந்தவங்க வந்து இப்போ இவ்வளவு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ்குள்ளே வந்திருக்காங்கன்னா அவங்களுடைய ரியாக்ஷன், இப்போ அவங்க பேர் வந்து செட்டிலர்ஸு பாலஸ்தீனில், அதாவது இஸ்ரேலுக்குள்ளே எல்லாமே இப்போ பாலஸ்தீன்லேருந்து எல்லாம் இஸ்ரேலுக்கு மாறிடுச்சு. அவங்க பேர் செட்டிலர்ஸ் வந்து பாலஸ்தீனில் வந்து ஒரு இடத்த எப்படி ஆக்குபை பண்ணுறாங்கன்ற வீடியோஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப கொடூரமாக இருக்குது.
கொடூரமான அதில் வயலன்ஸ் இருக்கிறத பற்றி நான் சொல்லலை. வயலன்ஸ் இருக்குதான். காலையில் ஒரு பெரிய இந்த பேஸ்பால் ஸ்டிக்கை எடுத்துக்கிட்டு வரான் ஒருத்தன். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்க ஒரு 2 பேர் வந்து வீட்டில் இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிறான், நகர மாட்றான். அவங்க கேட்குற கேள்வி எதுவும் பதில் சொல்ல மாட்றான். போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி, இங்கே 2 அரப்ஸ் வந்து என்னை அப்யூஸ் பண்ணுறானுங்க, காலைலேருந்து என் இடத்த விட்டு போக சொல்கிறானுங்கன்னு சொல்கிறான். போலீஸ் வந்து அவனுக்கு செக்யூரிட்டி கொடுக்குது, இவனுங்களை வெளியே துரத்துது. இவ்வளோ தான் அவன் பண்ண வேண்டியது, வேறு எதுவுமே பண்ண வேணாம். நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு, இப்போ இந்த அரப்ஸ் போய் ரிப்போர்ட் பண்ணுறதுக்குலாம் அங்கே எந்த ஜுடிஷியல் சிஸ்டமும் கிடையாது, எந்த போலீஸும் கிடையாது, எந்த மண்ணாங்கட்டியும் கிடையாது. அதே மாதிரி நைட்டில் வந்து ஃபுல் ஸ்பீக்கரில் சவுண்டு போட்டு எங்கே அரப்ஸ் தங்குறாங்களோ அந்த ஏரியாவில் வந்து அரப்ஸ் எல்லாம் சாவ தான் போகிறீங்க, டெத் ஃபார் அரப்ஸ்ன்னு சேன் பண்ணிக்கிட்டு ஜூயிஷ் பாட்டு போட்டுக்கிட்டு சுற்றுறாங்க இன்றைக்கி வரைக்கும். இந்த அட்ராசிட்டிஸ் வந்து ஈரான் வாரதுக்கு அப்புறமா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. சைலண்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கே ஃபோக்கஸ் இல்லாதப்போ வெஸ்ட் பேங்க்கில் இந்த அட்ராசிட்டிஸ் நடந்துகிட்டே இருக்குது. எதுவுமே நடக்காத போது காசாலாம் நடந்ததே நம்மளால் கேட்க முடியல. நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஈரானில் இருக்கும்போது வெஸ்ட் பேங்க்கில் என்ன நடக்குதுன்னு நம்ம என்றைக்குமே பார்க்க போகிறதில்ல. நன்றி.